பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாரு. அங்கிருந்து உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரியம் வாய்க்கும். ஏதோ ஒரு காரியத்துல இவ்வளவோ பிரயாசப்படுறோம், முயற்சி பண்றோம், ஜெபமும் பண்றோம், ஒன்னும் வாய்க்கலையே. திருமண காரியம் வாய்க்கல, பிசினஸ் காரியம் வாய்க்கல, வேலை காரியம் வாய்க்கல, வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கல. இந்த காரியத்துல முயற்சி பண்ணி பண்ணி சோர்ந்து போயிட்டேன், என் ஊழிய காரியம் கூட வாய்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, இந்த நாட்களிலே காரியம் சித்திக்கும். என் மகளே, காரியம் சித்திக்கும், உன் காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சில சமயத்துல சிலர் வேதனையோடு சொல்லுவாங்க, ஐயா, என்ன முயற்சி பண்ணினாலும் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே தடப்பட்டு 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 போகுது, அப்படி மனம் சோர்ந்து போய் சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, இந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்குது, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆண்டவரே, நீ சித்திக்க பண்ணுகிற தேவன், எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியம் வாய்க்கும்னு சொல்லி அனுப்பும் போது இதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணினோமா, காரியம் வாய்த்து விட்டது. திருமண காரியம், குழந்தை காரியம், பிசினஸ் காரியம், இந்த தடைப்பட்டு நின்ன காரியெல்லாம் வாய்த்து விட்டது. அப்படி சொல்லும் போதே அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அதை நிறைவேற்றுகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே காரிய சித்தி கர்த்தரால் வரும், எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, இந்த நாள்ல என் காரியத்தை சித்திக்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்கன்னு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், அந்த அற்புதம் நடக்கும். உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க அவர் சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார். பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார். அதனால எல்லா தடைகளையும் மாற்றுகிற அந்த வல்லமை சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உண்டு. அதனால காரியத்தை சித்திக்க பண்ணுவார். விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், காரியம் சித்திக்கும், நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த காரியத்தை இந்த நாட்களில் நீர் வாய்க்க பண்ணுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.